யார் அவரு கிரிக்கெட் பிளேயர்? தோனி. சுப்மன் கில் கிரிக்கெட் பிளேயர். ஓகே, அது ஒரு கேரக்டர். ஓகே, வேற என்னன்னாலும் என்ன கதை இது, என்ன நடந்துட்டு இருக்காங்க? ஒரு வேற ஸ்டேட்ல வேற இருந்து வேற யார் கேரக்டர்ஸ்? சுப்மன் ஃபேமிலி கில் தவிர காட்டுறாங்க. நகரம், அந்த நகரத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபேமிலிய. குஜராத் ஃபேமிலி, ஆந்திரா ஒண்ணு. குஜராத்ல ஒரு ஃபேமிலி வந்து வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க வீடு வாங்கிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத பத்தி நெக்ஸ்ட் ஸ்டோரி இருந்தது. அப்பா பொண்ணு and then ஸ்வீட் தெலுங்கானா டெலிவரி பண்றவ, மிட்டாய் டெலிவரி பண்றவ, தெலுங்கானா, தெலுங்கானா. அப்புறம் ஒரு தமிழ்நாட்டு பெண் வந்து வெளிநாட்டுல போயிட்டு பட்டம் வாங்குறா சார். அது அப்ராட் ஸ்டடிக்காக போயிட்டு ஒருத்தர் வந்து பட்டம் வாங்குறாரு. போயிட்டு நம்மளுடைய சோ நம்மளுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுதா இந்த நரேஷன் பார்க்கும்போது? நம்ம லைஃப் சிச்சுவேஷனுக்கு, நம்மளோட எமோஷனுக்கு, நம்மளோட நீட்ஸ்க்கு ஏதாவது ரிலேட் ஆகுதுங்களா? ஆகுது சார். எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் கனவுகள் தானே சார். வீடு கட்டணும்ன்றது, வீடு வாங்கணும்ன்றது ஒரு ஆசை. அது இல்லாம நல்லா படிக்கணும், வெளியில போய் படிக்கணும், வெளிநாட்டுல படிக்கணும், நிறைய பேர் இன்னமும் ஆசைப்படுறாங்க. அந்த ஃபீல் இருக்கு. பிசினஸ் பண்ணணும்ன்றது, இப்ப வர குழந்தைங்க நிறைய பேர் நான் பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஒரு அப்பாவோட பிசினஸ் ஏத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம். சோ அதோட கண்டினியூஷன் காட்டுறது. ஒரு டிஃப்ரெண்டா ஒரு மூல முடுக்குல இருக்கிற ஒரு லேடிஸ் வந்து விக்கிறது. அப்புறம் ஒரு குழுல இருந்து ஒரு இ காமர்ஸ் வழியா ஒரு சேல் பண்றது, அதெல்லாம் காட்ட சொல்ல நமக்கு ஒரு இன்னும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியும் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் மாதிரி இருக்கு சார். சோ நம்ம லைஃப்க்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆகுது. லோன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இப்ப நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ஸ்டோரி? ஆமா, முன்னேற்றத்துக்காக சார், முன்னேற்றத்துக்காக ஹெல்ப் பண்றாங்க. நம்ம அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த சுப்மன் கில்லோட ரோல் என்ன இதுல? சுப்மன் கில் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவரோட ரோல் என்ன இந்த ஸ்டோரி? அவர் உறுதியா இருக்காரு சார். நம்ம வந்து கண்டிப்பா இந்தியாவுக்காக ஏதாவது அச்சீவ் பண்ணணும்ட்டு அந்த போக்கஸ்ல போகும்போது அவங்க அந்த டாடா கேபிட்டல் ஹெல்ப் பண்றதுனால அவரால முடியுது. இந்தியாவே அவர் பக்கமே திரும்பி பார்க்க வைக்குது. சோ இது நம்பிக்கை கொடுக்குதா? என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுக்குது? அவரே சொல்றாரு, என்னுடைய ஸ்டோரி வந்து உங்களுக்கு வெற்றியா இருக்கும் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். அது கேட்கலாம். புரியல என்னது? என்னுடைய பாதை வந்து உங்களுக்கு வெற்றியா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, அது அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த வெற்றியை. சோ அத நம்ம நம்ப முடியுதா? கண்டிப்பா சார். குழந்தைங்க அதை மோட்டிவா பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் மோட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா. சோ சுப்மன் கில் கிட்ட இருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு உங்களோட ஸ்டான்ஸா இருக்கு, உங்களோட வியூவா இருக்கு. ஓகே, வேற என்னென்ன சிச்சுவேஷன்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியும்? அப்புறம் லாஸ்டா ஒன்னு சொன்னாங்க, லைக் ஒரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்கவுங்க கோல் அச்சீவ் பண்ணி நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அது இந்தியாவே சக்சஸ்ஃபுல்லா இருந்த மாதிரிக்கான அர்த்தம்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி. ஓகே, சோ இந்தியாவே சக்சஸ் ஆகும்ன்ற மாதிரி புரிஞ்சிட்டீங்க. ஓகே ஓகே, வேற என்ன சீன் ஹைலைட்டா இருக்கு உங்களுக்கு? இப்ப பாத்தீங்க இல்லையா, இது வந்து இந்த நேரேஷன் சொல்றோம் நம்ம. அவங்க வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது என்ன சீன் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டா தெரியுது சார்? அந்த லேடி வந்து வண்டியில 2 வீலர்ல அந்த பாக்ஸ் மாதிரி ஏதோ ஓபன் பண்றாங்களே சார், ஒவ்வொரு மூலையிலும் கூட சொல்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும். அப்ப அந்த சின்ன ஒரு இதுல கூட நம்மளால ஜெயிக்க முடியும், ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் லேடி வந்து அந்த விழா பட்டமளிப்பு விழால இருக்காங்கல்ல சார், அந்த சீன் பார்க்க சொல்ல நம்ம குழந்தைங்க எல்லாம் கூட நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் மோட்டிவ் அதிகமா ஃபீல் ஆகுது. சோ நம்ம குழந்தைங்க ஃபாரின் போக முடியும், கண்டிப்பா ஃபாரின் போக முடியும். ஆமா, குழந்தைங்க ஆசைப்படுறாங்கல்ல. அந்த மாதிரி வேற என்ன விஷயம் வந்து நமக்கு ரிலேட் ஆகுது? நம்ம ரியல் லைஃப்க்கு வேற என்னென்ன விஷயம்ஸ்லாம் ரிலேட் ஆகுது? சார் அந்த அரேஞ்ச்மென்ட் பண்றாங்கல வீட்ல, அந்த ஃபேமிலிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க அவங்க அந்த சிட்டில, குஜராத்ல. அந்த ஒரு சீனும் நல்லா ரிலேட் ஆகுது. இப்ப நம்ம ஒரு சப்போஸ் ஒரு பிளேஸ்க்கு போறோம் சார், ஏதாவது அங்க போயிட்டு நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அது ஒரு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வாய்ஸ் ஓவர்னு சொல்றோம்.
நீங்க சொன்னீங்க இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி ஒருத்தர் வந்து பேசணும்னு சொன்னீங்க. அவர் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா அந்த அப்படிதான் வாய்ஸ் இருக்கு. ஓவர், அவர் சொல்லக்கூடிய டயலாக்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுல ஏதாவது தனித்துவமா தெரிஞ்சதா? அதுல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதா? அந்த டயலாக்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும்போது இல்ல இப்ப நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா புரியுது. இருந்துச்சு. எனக்கு இப்ப என்ன புரிஞ்சது? அவரு நரேட் பண்றாருல, இது குஜராத்ல இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இது சிச்சுவேஷன் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுனால நம்மளுக்கு புரியுது. சோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்து நமக்கு ரிலேட் ஆகுதா? நம்ம லைஃப்க்கு ஆமா ஆகுது சார். ரிலேட் ஆகுது. ஒரு என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒண்ணு இந்தியா அதுல இருந்து ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். கவர் பண்ற மாதிரி இருக்கு சார். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க சொல்றாங்க. லாஸ்டா வந்து இந்தியா அதாவது தமிழ்நாட்டோட பொண்ணை காமிக்கிற மாதிரி ஒரு சாரி, அது அந்த finishing touch ரொம்ப சூப்பரா அந்த இருந்தது. பொண்ணுனால கரெக்டா போச்சு சார். இல்லன்னா தமிழ்நாடு கவர் ஆயிருந்தா நான் ஆமா, சண்டை இல்லன்னா போட்டுருப்பேன். நாங்க ஃபுல்லா நார்த் இந்தியாவே முடிச்சிட்டீங்களா இல்ல So, அந்த தெலுங்கானா ஒரு முடிச்சிட்டீங்களான்னு பொண்ணு கேட்கிறோம். வந்து தமிழ்நாடு பொண்ணு சாரி with கட்டிட்டு saree and பொட்டு வச்சுட்டு பொட்டு மல்லிப்பூ வச்சுட்டு வச்சுட்டு பூ இருக்கிறது. வச்சுட்டு ஆமா so those things connect to Tamil Nadu. Those தமிழ்நாடு. things connect to you as a ஆமா woman. சார், கண்டிப்பா. Those things connect to you also. Very good. So the voiceover வந்து it helps you in terms of better understanding. The Clear situation. clarity கிடைச்சது உங்களுக்கு. Okay. இப்போ என்ன பண்ணனா now I am going to give you the dialogue. ஃபர்ஸ்ட் ஒரு இதே ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அத வந்து ப்ளே பண்ண சொல்றேன். My dear friend Ankur, would you just play this dialogue only video, please? Yes. Oh, so sorry. Yeah. Hold on. Again, the same mistake. No problem. You take your time. Audio and video to be added. Yeah. Yes. Audible? Yes. Yes. Very much Ah. audible. Okay. इंडिया उन नामम ஒலிக்கட்டும். ये जिद है मेरी। உன் பாதைகளில் நம்பிக்கை நடக்கட்டும். ஜித் செமாரி. உன் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு முக்கிலிருந்தும் வெளிவந்து நீ முன்னேறு. ஜேதே ஆமார். நீ பேசினால் உலகம் கேட்கும். பிடிவாதம் என்னுடையது. என் கதையிலிருந்து உன் வெற்றியை எழுதுவேன். ஜித் சாட்டி. நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தின் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தால் அது இந்தியாவின் வெற்றியாகும். இந்த பிடிவாதத்தில் உங்களுடன் பெருமையுடன் இருக்கிறது டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டல் முன்னேற்றத்திற்கான பிடிவாதம். So madam, இது கேட்டதுங்களா? எஸ் சார். ஃபுல்லா கேட்டீங்க இல்லையா? இதுல வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னலாம் டயலாக்ஸ் வந்தது, அதுல வந்து நமக்கு என்ன ரிலேட் பண்ண முடிஞ்சது, என்ன விஷயங்கள் நமக்கு புரிஞ்சது, என்ன மாதிரியான ஃபீல் ஃபேக்டர் வந்தது? ஒரு மூளை முடுக்குல இருந்தும் நம்ம வெளியே வரலான்றது. அப்ப என் கதையில இருந்து இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்கிறது. என்ன ஃபீல் வருது? ஒன்னொன்னா போவோம். யூ செட் மூளை முடுக்குல இருந்து கூட நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என்ன ஃபீல் வருது அதனால? சார் அப்ப நமக்கு அது ஒரு ப்ரைடா இருக்கும் சார். ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி, நமக்கே ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம லைஃப் இப்படியே போகுமா, இப்படியே போயிடுமே அப்படின்றது இல்லாம அது வெளியே கொண்டு வர்றதுனால நமக்கும் ஹாப்பி ஃபீலிங், மத்தவங்களுக்கும் நம்மளால ஒரு பயன் பெற முடியும். அதனால அது ஒரு நல்ல ரிலேட் ஆகும். மூளை முடுக்குல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்றது ஒரு டயலாக். அதை தவிர வேற என்னென்ன டயலாக்லாம் நீங்க டீகோட் பண்ணீங்க? என்ன புரிஞ்சது? அந்த நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. நம்ம ட்ரீம்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஹோப் கிடைக்குது சார். மெயினா ஹோப் இருக்கு. எங்க இருந்து வந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் நம்ம ட்ரீம்ஸ்ன்றதுக்கு. ஓகே. So your home is made of dreams. உங்க வீடு வந்து ட்ரீம்ஸால் நிறைந்தது, கனவுகளால் நிறைந்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? அது சொல்லும்போது என்ன ஃபீல் வருது? என்ன மாதிரியான கனெக்ஷன் வருது? கனவுகளால் நிறைந்தது. என்னமா?
நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடதான் பெருசா யோசி